மக்களை காலத்தே 2 வாரம் ரொம்ப கவலையோடு வந்து தென்னங்குண்டில் படுத்து கிடக்குறாங்க. இந்த கவலைக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். வேற ஒன்றும் இல்லை கைஸ். என்னன்னா, நம்ம வந்து வாத்து வளர்க்குறோம். ஆனால் இதுவரை நம்ம வந்து இவங்க குளிக்கிறதுக்காக வந்து இந்த தொட்டி அந்த மாதிரி எதுவுமே நம்ம கட்டி கொடுத்தது கிடையாது. நம்ம அதுக்கு பதில் என்ன செய்வோம்னா, தென்னங்குண்டு இருக்குல்ல, அந்த தென்னங்குண்டில் வந்து ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி போட்டுருவோம். ஆனால் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் இந்த கவலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அவங்கள வந்து நல்லா குளிக்க வைக்கிறோம். ஃபஸ்ட்டு பைப்பை வந்து நம்ம தென்னங்குண்டில் போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. நம்ம வந்து தென்னங்குண்டில் தண்ணி போட்டுருக்கோம். இது ஃபுல்லாக நிறைஞ்சதும் அவங்கள குளிக்க விடலாம். அங்கே தண்ணி பாஞ்சிட்டு இருந்து அதை பார்த்து தான் அங்கேருந்து ஒருத்தன் வந்து நடந்து வரான். பின்னாடி அவளும் அங்கேருந்து ஓடி வரா. வந்ததும் 2 பேரும் உள்ளே இறங்கியாச்சு. உள்ளே இறங்கி ஆட்டம் போட தொடங்கியாச்சு. அப்படி அந்த தண்ணிக்குள்ளே என்னத்தை தான் தேடி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில. உள்ளே வந்து தலையை போட்டு தேடிட்டே இருக்காங்க. சரி, தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்ச பிறகு வந்து 2 பேர்த்தையும் உள்ளே விடலான்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாச்சு. விரட்டி விட்டதும் முறைச்சிட்டே போனவன் அங்கே போய் நின்றுட்டு குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அங்கோடி சுற்றி திரும்ப வராங்க. அப்புறம் திரும்பவும் விரட்டி விட்டேன். திரும்பவும் போனாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து அப்படியே சுற்றி இங்கே ஓடி வராங்க. அப்புறம் வந்து சரிடா இறங்கி குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவள் வந்து கரையேறி போயிட்டா. இவன் மட்டும் குளிச்சுட்டே இருந்தான். நல்லா முங்கி குளித்தான். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது இவனும் கரையேற ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் நம்ம வந்து மோட்டார் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பாய்.